சென்னை மாநகராட்சியில் கக்கூசு கழுவுறதுல 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ளஸ் அவுட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 800 ரூபாயாம். ஒரு ப்ளஸ் அவுட்டுக்கு 800 ரூபா. ஒரு ப்ளவுஸ் அவுட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு 10, 20, 30 ப்ளவுஸ் அவுட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போட்டால் அவனுக்கு 500 ரூபா சம்பளம் கொடுக்கணும். ஒரு 10,000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. 15,000 ரூபா கொடுத்தா தான் 500 ரூபா கணக்கு. அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஓகே 20 ரூபா 30 ரூபா தான் கணக்காகும். ஆனால் 800 ரூபா அப்படின்னு கணக்கு எழுதியிருக்காங்களாம். அப்படின்னா சென்னை மாநகராட்சியில் இத்தனை ப்ளஸ் அவுட் இருக்குது கார்பரேஷனுக்கு. அப்போ அதெல்லாம் அப்படி 800 ரூபா கணக்கு போட்டால் ஒரு 10, 20 ரூபாயை அதில் கழிச்சுக்கிட்டா மீதி என்ன ஆகுதுன்னு பண்ணால் ஒரு 1000 கோடி ரூபா வருது. இது வரைக்கும் ஒரு 4.5 வருஷத்தில் 1000 கோடி ரூபா கக்கூசில் சம்பாதிச்சிருக்காங்க. அப்படின்னா ட்ரைனேஜில் சம்பாதிச்சது, மழைநீர் வடிகாலில் சம்பாதிச்சது, அந்த சின்ன சின்ன பாலங்கள் கட்டுறது, இதில் ரோடு போடுறதுல எவ்வளவு, பார்க்கு எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுல எவ்வளவு, இப்போ எல்லாம் நல்லா இருக்க கட்டடத்தெல்லாம் உடச்சி மீண்டும் மீண்டும் கட்டிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு? தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிறத சுருட்டிட்டு போயிடணுன்னுட்டு. அப்போது இந்த கக்கூசிலேயே 1000 கோடினா மற்றதில் எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருப்பாங்க கார்பரேஷனில் இங்கே. அப்போ திருச்சியில், மதுரையில் எல்லா கார்பரேஷன்லையும் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க? சம்பாதிக்கிறதுக்கு தான் திமுக இருக்குது. சம்பாதிக்கிறத மட்டும்தான் திமுக செய்யுது.